உலகின் சில பகுதிகளில் தோலின் நிறத்திற்காக மக்கள் வேட்டையாடப்படுகிறார்கள் என்பதை அறிந்து நீங்கள் அதிர்ச்சி அடைகிறீர்களா? கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஆல்பினிசம் உள்ளவர்களுக்கு இது ஒரு பயங்கரமான உண்மை. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இங்கே. பல தசாப்தங்களாக டான்சானியா போன்ற நாடுகளில் சூனிய மருத்துவர்கள் ஆல்பினிசம் உள்ளவர்களின் உடல் பாகங்கள் செல்வம், அதிர்ஷ்டம் அல்லது அரசியல் அதிகாரத்தை கொண்டு வரும் என்ற நம்பிக்கையை பரப்பி வருகின்றனர். இந்த கட்டுக்கதை எண்ணற்ற தாக்குதல்கள், கடத்தல்கள் மற்றும் கொலைகளுக்கு வழிவகுத்துள்ளது. அவற்றில் பல குழந்தைகளை குறிவைத்து பாதிக்கப்பட்டவர்களின் தலைமுடி, தோல் மற்றும் எலும்புகள் கருப்பு சந்தையில் விற்கப்படுகின்றன. அவை சூனிய சடங்குகளில் பயன்படுத்தப்படும் மருந்துகள் மற்றும் வசீகரங்களுக்காக விதிக்கப்படுகின்றன. சில சமூகங்கள் பயத்தால் பிடிபட்டுள்ளன. குடும்பங்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை மறைக்கின்றன. ஆல்பினிசம் உள்ள பலர் உயிருடன் இருக்க உலகத்திலிருந்து துண்டிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட பாதுகாப்பான வீடுகளில் வாழ வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். சர்வதேச மனித உரிமைகள் குழுக்கள் இதை இன்றைய மிகவும் தொந்தரவான அட்டூழியங்களில் ஒன்று என்று அழைத்தன. சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன. பொது விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் வளர்ந்து வருகின்றன. ஆனால் தொலைதூர பகுதிகளில் தாக்குதல்கள் இன்னும் நடக்கின்றன. ஏனென்றால் சூனியத்தின் மீதான நம்பிக்கை ஆழமானது. தண்டனை பயத்தை விட வலிமையானது. இரக்கத்தை விட வலிமையானது. இது ஒரு பழங்கால கதை அல்ல. அறியாமை மற்றும் பேராசை காரணமாக உண்மையான மனிதர்களுக்கு இது இப்போது நடக்கிறது. ஒவ்வொரு நபருக்கும் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்திற்கான உரிமை உண்டு. அவர்களின் தோல் நிறம் எதுவாக இருந்தாலும் சரி. ஆல்பினிசம் உள்ளவர்களுக்காக குரல் கொடுப்பது என்பது சமூகங்களையும் தலைவர்களையும் பொறுப்பேற்க வைப்பது, உண்மையை பரப்புவது மற்றும் இந்த குற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது என்பதாகும். இந்த இருண்ட யதார்த்தத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து வித்தியாசமாக இருப்பதற்காக யாரும் பயந்து வாழாத ஒரு உலகத்தை உருவாக்குவோம்.